வணக்கம் நண்பர்களே. இனிமேல் ஏமாற்ற முடியாது. ஏஐ வீடியோகளுக்கு கடும் கட்டுப்பாடு விதித்த மத்திய அரசு பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. சமூக வலைதளங்களில் ஏஐ மூலம் உருவாக்கப்படும் வீடியோக்கள் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த மத்திய அரசு முக்கியமான புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. டீப் பேக் மற்றும் ஏஐ தொழில்நுட்பங்கள் மிகவும் நுட்பமாக மாறியதால் உண்மை வீடியோ எது, செயற்கையாக உருவாக்கப்பட்டது எது என்பதை பொதுமக்கள் கண்டறிவது கடினமாகி உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட அல்லது மாற்றியமைக்கப்பட்ட வீடியோக்களை ஏஐ ஜெனரேட்டட் என தெளிவாக குறியிட வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்த அடையாளத்தை ஒருமுறை சேர்த்த பிறகு அதை நீக்கவோ மறைக்கவோ அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அல்லது நீதிமன்றம் சுட்டிக்காட்டும் சட்டவிரோத தவறான தகவல் அல்லது டீப் பேக் வீடியோக்களை சம்பந்தப்பட்ட தளங்கள் 3 மணி நேரத்திற்குள் அகற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் பாலியல் சுரண்டல், தவறான தகவல் போன்ற ஆபத்தான ஏஐ உள்ளடக்கங்களை தானாக கண்டறிந்து தடுக்கும் தொழில்நுட்ப கருவிகளை சமூக வலைதள நிறுவனங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏஐ டூல்களை தவறாக பயன்படுத்தினால் ஏற்படும் சட்ட விளைவுகள் குறித்து பயனர்களுக்கு குறைந்தது 3 மாதத்திற்கு ஒருமுறை எச்சரிக்கை வழங்க வேண்டும் என்பதும் இதில் இடம்பெற்றுள்ளது. தகவல் தொழில்நுட்ப விதிகள் 2021 வரைவு திருத்தங்களின் அடிப்படையில் வெளியான இந்த உத்தரவு முதற்கட்டமாக 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனர்களை கொண்ட சமூக வலைதளங்களுக்கு பொருந்தும் என்றும் பின்னர் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பவங்களுக்கு அவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஏஐ ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஏஐ வீடியோ போடுறவங்க இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிருச்சு. அதை பொதுமக்கள் எது கண்டுபிடிக்கணும், எது ஏஐ எது உண்மை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஒரு அறிவிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.